Dear friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் GSV மேக்ஸ் காம்படிட்டிவ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது HCF அண்ட் LCM ஆஃப் நம்பர்ஸ். அதில் பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2 நம்ம பார்த்துருக்குறோம். அதை பார்க்காதவங்க இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த பார்ட் 3ல் நாங்கள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் கொடுக்குறோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகேங்க, இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சம், வாட் இஸ் த HCF ஆஃப் 4/9, 10/21 அண்ட் 20/30 அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான HCF என்னன்னு நமக்கு கேட்டுக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற நியூமரேட்டரோட HCF நம்ம பார்க்கணுங்க. HCF ஆஃப் நியூமரேட்டர் என்னென்ன இருக்குது? 4, 10, 20. கீழே இருக்கிற நம்பர்ஸோட LCM கண்டுபிடிக்கணும். LCM ஆஃப் 9, 21, 30. ஓகேங்களா? ஸோ அதை கண்டுபிடிச்சோம்னா இப்போ மேலே இருக்கிற HCF நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 4, 10, 20 இது மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். இது மூணு நீங்கள் வந்து டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? HCFக்கு என்ன ஆன்சர் வரும்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த மெத்தடில் நீங்கள் போட்டு பாருங்கள். 4, 10, 20 இதுக்கு HCF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வருங்க. அடுத்தது LCM ஆஃப் 9, 21, 30. LCM நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்ட் 1லேயே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 9, 21, 30 இதுக்கு LCMக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட்லேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 9, 21, 30க்கான LCM என்ன வரும்னா உங்களுக்கு 63ன்னு வருங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 2/63. ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து C. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டிட்டர்மின் த LCM ஆஃப் 2/5, 3/10 அண்ட் 6/25. இப்போ இதுவும் ஃப்ராக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு LCM வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னா LCM ஆஃப் நியூமரேட்டர். LCM ஆஃப் நியூமரேட்டர். அப்போ நியூமரேட்டர்னா LCM ஆஃப் எதெல்லாம் நியூமரேட்டர் இருக்குது உங்களுக்கு? 2, 3, 6. ஸோ 2, 3, 6 டிவைடட் பை HCF ஆஃப் உங்களுக்கு என்ன வருது? 5, 10, 25 வருது. 5, 10, 25 வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ 2, 3, 6க்கு நம்ம LCM கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 6ன்னு வரும். அடுத்தது HCF ஆஃப் 5, 10, 25. 5, 10, 25 இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 5ன்னு வருங்க. ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 6/5. ஆன்சர் இங்கே வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு A, 6/5. நெக்ஸ்ட்டு, the HCF of 2 numbers is 11 and their LCM is 693. If one of the numbers is 77, find the other அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 நம்பரோட HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவேனா, ரிக்வயர்டு நம்பர். எந்த நம்பர் நமக்கு தேவையோ ரிக்வயர்டு நம்பர். ஓகேங்களா? தேவை வந்து என்னென்னா ஃபார்முலா LCM இன்ட்டு HCF டிவைடட் பை அதர் நம்பர். அதாவது அதர் நம்பர்னால் கிவன் நம்பர். நம்ம கிவன் நம்பர்னு கூட சொல்லிக்கலாம் இது. ஓகேங்களா? கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். LCM இன்ட்டு HCF. LCM இன்ட்டு HCF என்ன? இங்கே LCM என்ன கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? 693 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது HCF வந்து 11 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை உங்களுக்கு கொடுத்துருக்குற நம்பர் வந்து 77 கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 11 1s are 11 7s are. இந்த 7 நீங்கள் இது பண்ணிங்கன்னா 7 9s are 63 வரும். ரிமைண்டர் 63. ஸோ 99 வரும். ஆன்சர் வந்து 99. அப்போ இன்னொரு நம்பர் வந்து 99. ஓகேங்களா? இங்கே ஆப்ஷன் வந்து C, 99. புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். The number of prime factors in the expression 6/10 into 7/17 into 11/27 is. அதாவது இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 6/10 into 7/17 into 11/27. இப்போ இதில் 7 ப்ரைம் நம்பருங்க, 11ம் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா?
ஸோ 6 வந்து எப்படி எழுதலாம்னா 2 into 3 இது ரெண்டு ப்ரைம் நம்பரை நம்ம எழுதிக்கலாம் பவர் 10 into 7 power 17 into 11 power 27. அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ரைம் ஃபேக்டர்ஸோட பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, நம்பர் எவ்வளோ இருக்குது, டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 2 power 10 into 3 power 10 இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், into 7 power 77 into 11 power 27. ஓகேங்களா. ஸோ அப்போ எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 ப்ரைம் நம்பர் இருக்குது. 4 ப்ரைம் நம்பர் பவர் என்னென்ன, 10 + 10 20, 20 + 17 37, 37 + 27 என்ன வரும் உங்களுக்கு, 64ன்னு வருங்க. ஸோ இந்த பவர் இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 64 வரும். ஸோ ஆப்ஷன் இஸ் ஆன்சர் பி 64. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 852, 1065 and 1491 எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் அப்படி கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட் ஃபேக்டர்னா நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். இதை நம்ம டிவிஷன் மெத்தடில் கூட நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் மெத்தடில் இந்த 1065 நம்ம ஃபஸ்ட்டு 852ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. 852. ஸோ இது 1 டைம்ஸ் வரும் 852. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ 213. இந்த 213 என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த முன்னாடி இருக்கிற என்ன டிவைஸரோ அதை டிவைட் பண்ணணுங்க. 852ஆல் டிவைட் பண்ணணும். இது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது 3 டைம்ஸ் வரும், 639 வரும். ஓகேங்களா. இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 12ல் 9 போச்சுன்னா 3, 4ல் 3 போச்சுன்னா 1. ஓகேங்களா. அடுத்தது திரும்ப 213. ஏற்கனவே இருக்கிற டிவைசர் வந்து 230. திரும்ப இந்த 213 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 213. இது வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு வந்திருக்கிறது வந்து 852க்கும் 1065க்கும் வந்திருக்கக்கூடிய HCF வந்து 213. இப்போ இன்னொரு நம்பர் இருக்குது 1491. இப்போ இந்த 213 1491ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, இப்போ 213 டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 213 கரெக்டாக உங்களுக்கு 7 டைம்ஸ் வந்துடுங்க. 1491 7 டைம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 213. HCF வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 213. HCF ஈக்குவல் டு 213. ஓகேங்களா. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 852, 1065 and 1491 எக்ஸாக்ட்லி. எந்த நம்பரு, 213. நெக்ஸ்ட் சம், 6th சம் பாருங்கள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 2112 and 2792 லீவிங் த ரிமைண்டர் 4 இன் ஈச் கேஸ். அதாவது எந்த நம்பர் வந்து 2112லையும் 2792 டிவைட் பண்ணுது, ஒவ்வொரு கேஸ்லையும் ரிமைண்டர் 4 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 11 ரூல்ஸ் பார்த்துருக்குறோங்க. 11 ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் வருது. அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும். அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த சம்மை வந்து நீங்கள் ஈஸியாக போடலாங்க. ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2112, அடுத்தது 2792. அவங்க என்ன சொல்கிறாங்க, லிவிங் த ரிமைண்டர் 4 இன் ஈச் கேஸ். அப்போது ரெண்டுத்தையுமே 4ஆல் மைனஸ் பண்ணுங்க. 2008 இதையும் 4ஆல் மைனஸ் பண்ணோம்னா 2788ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாங்க. டிவிஷன் மெத்தட்லேயே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். 2788 2788 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் வரும், 2108. அடுத்தது ரிமைண்டர் வந்து 680. 8 போச்சுன்னா 0, 8 7 போச்சுன்னா 6. அடுத்தது 680 வந்து இப்போ இந்த டிவைசரால் நம்ம டிவைட் பண்ணணும். 2108. ஓகேங்களா. இதை டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும், கிட்டத்தட்ட வந்து 680 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 டைம்ஸ் போடலாங்க. 3 டைம்ஸ் போடலாம். 3 டைம்ஸ் போட்டோன்னா அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 30 3 8 24 2. ஸோ 2040 வருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதோட ரிமைண்டர் வந்து 8, 10ல் 4 போச்சுன்னா 6. ஆல்ரெடி இங்கே என்ன டிவைஸ் இருக்குது, 680 இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணால் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. 10 டைம்ஸ். ஓகேங்களா. 680. ஸோ ஆன்சர் 0. ஸோ இப்போ லாஸ்ட் டிவைஸர் எது உங்களுக்கு 0 வரதுக்கான காரணமான லாஸ்ட் டிவைஸர் வந்து 68. ஸோ அதுதான் வந்து HCF ஈக்குவல் டு 68. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா.
ஓகேங்க. நெக்ஸ்ட் சம். Find the greatest number of 5 digits which when divided by 4, 6, 10 and 15 leaves the same remainder 3 in each case அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பரோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 4, 6, 10, 15 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2, 3, 2, 5 அப்படியே வந்துடும். 15 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுடலாம் நம்ம. அடுத்தது 2, 1, 3 டிவைட் பண்ண முடியாது, 5 அப்படியே போட்டுடணும், 15 அப்படியே போட்டுடணும். அடுத்தது 3 டேபிள்ஸில் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 1s are 1, 5 அப்படியே போட்டுடலாம், 3 5s are 15. ஓகேங்களா? அடுத்தது திரும்ப வந்து இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணலாங்க. 5 1s are 1s are 1, 1. ஓகே, எல்லாம் முடிஞ்சு. இப்போ இது வந்து எல்சிஎம் என்ன வரும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 3s are 15, 15s are 30, 32s are 16 வருங்க. ஓகேங்களா? இப்போ greatest number of 5 digits. greatest number of 5 digits நம்ம என்ன தெரியும்? 59 தான் greatest number of 5 digits. ஓகேங்களா? இதை இந்த 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இதை 60ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு 60 ஃபஸ்ட்டு 1s are 60, 9 3 9, 66 are 360, அடுத்தது 9 3 9, அடுத்தது திரும்ப 60 6 are 360. ஓகேங்களா? அடுத்தது 9 3 9, திரும்ப உங்களுக்கு 66 are 360. இப்போ இதோட ரிமைண்டர் என்ன வருது உங்களுக்கு? ஆன்சர் வந்து 39 வருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதை என்ன செய்யணும்னா இப்போ இந்த 99,999 இதான கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். 99,999 மைனஸ் நீங்கள் 39 இதை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 99,960 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் 3. எல்லாத்துலேயுமே 3 ரிமைண்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரிக்வயர்டு கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட் என்னென்னா 99,960 ப்ளஸ் இந்த ரிமைண்டர் ஆட் பண்ணோம்னா 99,963 வருங்க. 99,963 இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் வந்து டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th சம். த லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது அது நேச்சுரல் நம்பராக இருக்கணும், விச் எக்ஸாக்ட்லி டிவைஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எனி 4 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 4 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது கான்சிக்யூட்டிவ்னா தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் நமக்கு என்ன? 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4. இப்போ இது வந்து ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? மல்டிப்ளை போட்டோம். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2, 2 3s are 6, 6 4s are 24. அப்போ ஆன்சர் வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுனா 24 தான் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்குது. ஓகேங்களா? அதாவது அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் எனி 4 கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி 24. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 3962, 4085 and 4161 லீவிங் த சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ். அதாவது எந்த நம்பர் வந்து இது மூணுத்தையும் டிவைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. எல்லாத்துலேயுமே சேம் ரிமைண்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை எப்படி நம்ம போடுறதுன்னு பார்ப்போம் சம்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 4 இதையும் நம்ம மைனஸ் பண்ணி பாருங்கள். 4085 மைனஸ் 3962. அடுத்தது 4167 மைனஸ் 4085. அடுத்தது 4167 மைனஸ் இந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 3962. இது மூணுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5 2 போச்சுன்னா 3223 வந்துடுங்க. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 82 வருங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 7 2 போச்சுன்னா 50,205 வருது. ஓகேங்களா? இப்போ இந்த வந்திருக்க 3 ஆன்சரோட HCF நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 123,
82, 205 இதோட HCF நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதோட HCF நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு 2 நம்பர் இதுக்கும் கண்டுபிடிங்க. 82, 123 இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே மெத்தட் தாங்க. 1 டைம்ஸ் டிவிஷன் மெத்தடில் நம்ம போடுறோம். 1 டைம்ஸ் போடுங்க. 82 பேலன்ஸ் வந்து 41. அதுக்கப்புறம் இதோட முன்னாடி டிவைஸில் என்ன இருக்குது? 82. ஸோ 2 டைம்ஸ் போட்டால் 82. ஆன்சர் வந்து 0. ஆன்சர் வந்து 41. HCF வந்து என்னது? 40. இதுக்கு வந்து 41ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 41 எடுத்துகிட்டு போய் இன்னொரு நம்பர் என்ன இருக்குது? 205. 205ஓட டிவைட் பண்ணால் கரெக்டாக 5 டைம்ஸ். 5 1s are 5, not 5, 0ன்னு வந்துடும். ஓகேங்களா? 5 டைம்ஸ்லேருந்து மல்டிப்ளை. ஸோ அப்போ இந்த 41 தான் நமக்கு திரும்பவும் வருது. அதை டிவைட் பண்ணால் தான் ஆன்சர் 0ன்னு. ஸோ HCF வந்து உங்களுக்கு 41. ஸோ ஆப்ஷன் வந்து சி. ஓகேங்களா? அதாவது கொடுத்துருக்கிற 3 நம்பரையும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். அந்த வர நம்பர் வந்து 3 நம்பரோட HCF நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வந்து கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சருங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே சேம் ரிமைண்டராக இருந்ததுன்னா அதில் வரக்கூடிய மெத்தடுக்கு உள்ள ப்ராப்ளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த 2 லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் 4 digits which becomes 531 as their HCF. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. அதாவது காம்ப்ளிகேட்டட்னு இல்லை, ஈஸி தான். பாருங்களேன். அது ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்கங்க. இதில் எந்த 2 நம்பர் வந்து 531 HCF-ஆக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம போடுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 4 டிஜிட்டுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? அது நமக்கு 9999 தெரியும். ஓகேங்களா? 9999 நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம அவங்க எது HCFன்னு கொடுத்துருக்குறாங்க? 531 HCF பண்ணுங்கிறாங்க. அந்த 531 டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணால் என்ன வருது? 531 1s are 531. இதில் வந்து 8 6 4ன்னு வருது. ஓகேங்களா? அடுத்தது நம்பர் வந்து நம்ம 9. இது எப்படி பார்த்தீங்கன்னா 531 10 டைம்ஸ் போட்டால் 5310 முடிஞ்சிடும். ஸோ 9 டைம்ஸே நம்ம போகலாம். 531 9 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 4248. அதாவது 9 1s are அதுவும் வராதுங்க, சாரி. 8 டைம்ஸ் நீங்கள் போடுங்க. 8 1s are 8, 8 3s are 24, 2 8 5s are 44,248 வரும். ஓகேங்களா? ஸோ இதோட ரிமைண்டர் வந்து 1, இது வந்து 4, இது வந்து 441. இப்போ 9999ஓட இந்த ரிமைண்டரை நீங்கள் மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணணும்? 441 மைனஸ் பண்ணுங்கள். பண்ணால் 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 4 போச்சுன்னா 5, 9500. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர், அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 531. அதாவது 531ஆல் கரெக்டாக டிவைட் ஆகக்கூடிய இருக்கிறதுலே பெரிய 4 டிஜிட் நம்பர் எதுனா 9558. இப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் என்ன வரும்னா திரும்ப என்ன மைனஸ் ஒரு ஒன்றும் இல்லை. இந்த எந்த ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க 531 நம்ம மைனஸ் பண்ணி பார்க்க வேண்டியதான். 531 நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் என்ன வருது? அதில் 3 போச்சுன்னா 20 9027. ஸோ அப்போ 9558 ஒரு நம்பரு, இன்னொரு நம்பரு 9027. இது இந்த 2 நம்பரும் தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits which becomes 531 as their HCF. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, find the greatest number which will divide 25, 73 and 97 so as to leave the same remainder in each case. இப்போ தான் ஒரு சம் பார்த்தோம். அதாவது சேம் ரிமைண்டர் இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அதே மாடல் தான் இந்த சம்மும். இது பாருங்கள் என்ன பண்ணோம்? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். 73 மைனஸ் 25, அடுத்தது 97 மைனஸ் 73, அடுத்தது 97 மைனஸ் 25. இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 73ல் 25 போயிடுச்சுன்னா என்ன வரும்? உங்களுக்கு 48. 97ல் 73 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 24. 97ல் 25 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 72ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்திருக்கிற 3 நம்பர் 48, 24, 72. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ HCF கண்டுபிடிக்கணும். இது 3த்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். இது நம்ம டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு
ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். நீங்களே போட்டு பாருங்களேன், ஒரு தடவை உங்களுக்கு போட்டு பார்த்து தெரியும். நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுக்கு இதில் HCF என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். HCF வந்து 24ன்னு வருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கும் ப்ராக்டிஸாக இருக்கும், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணால். அதுக்காக தான் நான் வந்து டேரெக்டாக HCF = 24 சொல்லிக்கிறேன். கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணுத்துக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா HCF 24. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, find the least number of 5 digits which when divided by 63, 56 and 42 leaves remainder 1 in each case. இப்போ இதில் வந்து 5 digits, least number of 5 digits. least number of 5 digitsனால் என்ன? அதாவது 5 digitலேயே இருக்கக்கூடியது சின்ன நம்பர் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சின்ன நம்பர் வந்து என்னென்னு நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே அதாவது 10,000 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர் இஷ்டம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இது மூணுத்துக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணுங்க. எதுக்கு மூணுத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும்? LCM ஆஃப் 63, 56, 42 லீஸ்ட் நம்பர். அதனால் LCM நம்ம கண்டுபிடிக்கணும். LCM நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது நம்ம வந்து நம்ம மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், 7ல் ஓகே 7 ப்ரைம் நம்பர் வந்து 7ஆல் நம்ம பண்ணலாம். 7 9s are 7 8s are 7 6s are. அடுத்தது வந்து 3 3s are இந்த 8 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுடலாம். இது 3 2s are. அடுத்தது திரும்ப 3 1s are 8 2 அப்படியே போட்டுற வேண்டியதான். அடுத்தது 2 tables 2 1 2 4 2 1. ஓகேங்களா? அடுத்தது திரும்ப 2 1s are 2 2s are 1. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 3 × 3 × 2 × 2 × 2. இது எல்லாமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்குறேன். நீங்களும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 504ன்னு வருங்க. அதுதான் LCM. ஓகேங்களா? இந்த 504 எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ 10,000ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 டைம்ஸ் வந்து 504. ஓகேவா? இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6, இதில் வந்து 9 கொஞ்சம் 496ன்னு வரும். அடுத்தது ஒரு 0 நீங்கள் கொண்டு வந்துட வேண்டியதான். கொண்டு வந்துட்டீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? இப்போ 504 10 டைம்ஸ் போட முடியாது. ஸோ 9 டைம்ஸ் போடலாங்களா? 9 டைம்ஸோடு தான் இருக்கும். 9 டைம்ஸ் போட்டோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 and 4 3 9 5 45. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 424. ஓகேவா? இப்போ வந்து இது லாஸ்ட்டாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இந்த 10,000 ப்ளஸ் இந்த LCM வந்தது இல்லைங்க, என்ன வந்தது? அந்த LCM தான் நம்ம இங்கே டிவைஸராக போட்டோம். 504 மைனஸ் வந்திருக்கிற ரிமைண்டர் 424. அப்போ 10,000 ப்ளஸ் 504ல் 424 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 80 வரும். 10,000 ப்ளஸ் 80 என்ன வரும்? 10,080. ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா லீவ்ஸ் த ரிமைண்டர் 1ன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 1ஐ வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணணும் ஃபைனலாக. இதுதான் மெத்தட். ஓகேங்களா? ஸோ 10,081. ஆன்சர் வந்து 10,081. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே? 10,081 வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அது சம்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டுங்க, next find the least number of cut pieces of equal length that can be cut off two lengths 10 meter 857 millimeter and 15 meter 87 millimeter. அதாவது 2 லென்த் உள்ள கட் பீஸு அதை கட் பண்ணால் டோட்டலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஈக்குவல் லென்த்தாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். 2 யூனிட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து 10 மீட்டர் 857 மில்லிமீட்டர் 10,857 மில்லிமீட்டர்னு எழுதிடலாம். 15 மீட்டர் 87 மில்லிமீட்டர் எப்படி எழுதலாம்னா 15,087 மில்லிமீட்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா HCF கண்டுபிடிக்கணுங்க. 10,857க்கும் 15,087க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும்.
ஓகேங்களா. இது வந்து நீங்கள் டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மெத்தடில் இது போட்டு பார்த்தோம்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் HCF வந்து என்ன ஆன்சர் வருதுன்னா 141 வருதுங்க. 141 வருது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த 2 லென்த் இருக்குதுல்ல, இந்த 2 லென்த்தையும் ஆட் பண்ணுங்கள். 10,857 ப்ளஸ் 15,087 ஆட் பண்ணி இந்த 141ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு தேவையான கிடைக்கக்கூடிய பீஸ். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா 7 7 14, 8 + 5 13 14. ஓகே, ஆட் பண்ணால் 9, அடுத்தது 5 2 25,944 வருங்க. இதை ஆட் பண்ணோம்னா டிவைடட் பை 141. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிவிஷன்லங்க, நார்மல் டிவிஷனில் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 184 அப்படின்னு வருங்க. ஓகேங்களா. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், 184 வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 184. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digits which is exactly divisible by 15, 21 and 28 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம லீஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digits, 6 digit என்னது, இதுதான் லீஸ்ட் நம்பர். கரெக்டாக 6 digit இருக்குங்களா, 1 2 3 4 5 6. ஓகே, அதாவது 1 lakh டிவைடட் பை இதில் வரக்கூடிய 15, 21 and 28 இதுக்கு வரக்கூடிய எல்சிஎம்மை இதால் நம்ம இப்போ டிவைட் பண்ணணும். 15, 21, 28 இது எல்சிஎம் பாருங்கள். 3 5 சார் 3 7 சார் 28 பண்ண முடியாது, அப்படியே வச்சுருங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோன்னே தெரியுது, நம்ம 7ஆல் பண்ணிடலாம். 7 5 7 1 சார் 7 4 சார். ஓகேங்களா. இது வந்து 2ஆல் பண்ணலாம். 2 சார் வரும். ஸோ அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய எல்சிஎம் வந்து 420 வருங்க. எல்சிஎம் வந்து 420. இது எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ இதை 420ஆல் நீங்கள் இதை டிவைட் பண்ணுங்கள். 420ஆல் டிவைட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து 2 times 840. ஓகேங்களா. இதோட ரிமைண்டர் வந்து 1600 வரும். இந்த 0 எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது திரும்ப வந்து எத்தனை டைம்ஸ், 2 times ஏற்கனவே போடாச்சு. அடுத்து 3 times போட்டு பாருங்கள். 3 times போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 3 times போட்டால் கரெக்டாக வரும் உங்களுக்கு. 1260. அடுத்தது திரும்ப 0 4, இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வரும். ஸோ 0. ஸோ இது எத்தனை டைம்ஸ் வரும், இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னா உங்களுக்கு 10 times போட முடியாது. 9909 8 times போடலாங்க. 8 times போட்டோம்னா நமக்கு 3360 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா. ஓகேங்களா. ஸோ 0 ரிமைண்டர் வந்து 14 வரும் ஆன்சர் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ அவங்க கேட்டிருக்கிற என்னது, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் நம்பர் என்ன வரும் இப்போ உங்களுக்கு, 1 lakh ப்ளஸ் ஓகேங்களா. இந்த எல்சிஎம் என்ன வருது, 420 மைனஸ் ரிமைண்டர் எவ்வளவு 40. இதை போடணும். இப்போ 1 lakh ப்ளஸ் 420 40 போயிடுச்சுன்னா 380. இதை 380 இது கூட ஆட் பண்ணோம்னா 1,03,80 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான் லீஸ்ட் நம்பர். ஆப்ஷன் வந்து சி. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எந்தெந்த மெத்தடுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சம்முங்க. Five bells begin to toll together and toll at intervals of 36, 45, 72, 81 and 108 seconds. After what interval of time they will keep on tolling together? அதாவது 5 மணி அடிக்குதுங்க. ஒவ்வொரு மணியும் 36, 45, 72, 81 and 108 seconds கழிச்சு அடிக்குது. 36 செகண்டில் ஒன்று, 45 செகண்டில் ஒன்று, 72 செகண்டில், 81 செகண்டில் ஒன்று, 108 செகண்டில் ஒன்று அடிக்குது. ஓகேங்களா. அப்போ ஆஃப்டர் வாட் இன்டர்வல் ஆஃப் டைம் தே வில் கீப் ஆன் டோலிங் டுகெதர். அப்போ இதே மாதிரி வந்ததுன்னா எந்தெந்த இதில் உங்களுக்கு அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் வாட் இன்டர்வல் ஆஃப் டைம் தே வில் கீப் ஆன் டோலிங் டுகெதர். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது 5 சேர்ந்து ஒரே நேரத்தில் அடிக்கணும். அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. புரியுதுங்களா. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இது மாதிரி கேட்டிருந்தா நம்ம கொடுத்துருக்கிற இந்த 5 நம்பருக்கும் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி 36, 45,
72, 81, 108. இந்த மெத்தட்லேயே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2லே ஆரம்பிப்போம். 2 தான் ஸ்மால் ப்ரைம் நம்பர். 2லே ஆரம்பிப்போம். 18 டைம்ஸ் 45 வராது, அப்படியே போட்டுருங்க. 36, 81 வராது, ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். இதை டிவைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து 54ன்னு வரும். ஓகேங்களா? இது அடுத்தது வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாங்க. 3 6 சார், 3 15 சார், 3 12 சார். இது 3 வந்து 81க்கு வந்து 327, 54க்கு வந்து 3 18 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்தது திரும்ப 3ஆலே நம்ம டிவைட் பண்ணலாம். 3 2 சார், 3 5 சார், 3 4 சார், 3 9 சார், 3 6 சார் வரும். ஓகேங்களா? அடுத்தது இதை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 1 சார், 5 2 2, இதுக்கு வந்து 9 2 3. நெக்ஸ்ட்டு திரும்ப இது 2 1 சார், 5 1, இந்த 9 அப்படியே தான் நீங்கள் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த 3யும் அப்படியே போடுற மாதிரி தான். இப்போ திரும்ப வந்து 3ஆல் நீங்கள் பண்ணீங்க 3 1 5 1 3 1, அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்சிஎம்மாக வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வரீங்க. 2 × 3 × 3 × 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் மல்டிப்ளிகேஷனாக மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 3214 வருங்க. அதாவது 3240 செகண்ட்ஸ். இந்த செகண்ட் வரும்போது தான் எல்லா பெல்லும் ஒன்றா அடிக்கும் அப்படிங்கிறது ஆன்சருங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு, ஹவு often will 5 bells toll together in 1 hour if they start together and toll at intervals of 5, 6, 8, 12, 20 seconds respectively அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது இங்கேயும் அதே மாதிரி தான், பெல்லு தான், மணி அடிக்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க, சம் கேட்டிருக்கிறாங்க. இந்த இன்டர்வல் வந்து செகண்ட்ஸ், ஒவ்வொரு இதுவும் வந்து 5 செகண்ட்ஸில் 6 செகண்ட்ஸில் 8 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 ஹவரில் எப்படி இது அடிக்கும், எல்லாம் ஒன்றா அடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இது பாருங்கள். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தாங்க. இந்த 5 இதுக்கும் வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 5 6 8 12 20. அதே டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம பார்க்கலாம். 2, இந்த 5 அப்படியே போட்டுடலாம். 2 3 சார், 2 4 சார், 2 6 2 10. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் திரும்ப 5ஆல் இதை டிவைட் பண்ணுங்கள். 5 1 3 4 6 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே போட்டுருங்க. 5 2 சார். அடுத்தது திரும்ப 3ஆல் டிவைட் பண்ணால் 1, இதுக்கு 1 அப்படியே போட்டுடலாம். இந்த 4 பண்ண முடியாது, ஸோ 3 2 சார் 6 போடலாம். இந்த 2 பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 2 2 1 சார் 1 சார், 2 2 சார் 1 1 1. ஓகேங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 2 5 சார் 10, 10 3 சார் 60, 62 சார் 120 வரும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து உங்களுக்கு 120. எல்சிஎம் வந்து என்ன வருது உங்களுக்கு? இப்போ 120ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ 1 ஹவருக்கு கேட்டிருக்கிறாங்களா? 1 ஹவருக்கு வந்து எத்தனை செகண்ட்ஸு? 3600 செகண்ட்ஸ். ஸோ இந்த 3600 நீங்கள் 120ஆல் டிவைட் பண்ணுங்கள். 120ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 30 டைம்ஸ் வருங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 1 ஹவர் கழித்து 1 ஹவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 30 ப்ளஸ் அடுத்த 1 ஹவர் என்ன வரும்? +1 = 31. ஆன்சர் வந்து உங்களுக்கு 31. ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து சி 31. நெக்ஸ்ட்டு, 17th சம்மில் பாருங்கள். இது த டிராஃபிக் லைட்ஸ் அட் 3 different road crossing change after every 48 seconds, 72 seconds and 108 seconds respectively. If they all change simultaneously at 8 hours 20 minutes, they will change again simultaneously at, அதாவது 3 இடத்துல 3 கிராசிங்கில் வந்து
லைட் டிராஃபிக் லைட் வச்சுக்கிறாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது டிராஃபிக் லைட் பார்ப்பீங்க வச்சுருக்கிறாங்க. அது எவ்ரி 48 செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒன்று வந்து 48 செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது, இன்னொரு லைட் வந்து 72 செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகும், இன்னொரு லைட் வந்து 108 செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் சைமல்டேனியஸாக இந்த டைமில் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது 8 மணி 20 நிமிஷம் 8 ஹவர்ஸ் 20 மினிட்ஸில் சேஞ்ச் ஆகும்போது, அடுத்து திரும்ப எல்லாம் ஒரே நேரத்தில் எந்த டைமில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டைமில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம திரும்ப அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு இன்டர்வல் ஆஃப் சேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இதோட மூணுத்தோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாம். 48, 72, 108 இதோட எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட எல்சிஎம் வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிவிஷன் மெத்தடில் கூட கண்டுபிடிக்கலாம், இல்லை ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் கண்டுபிடிங்க. நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணதில் இதுக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்குது ஆன்சர்னால் 432ன்னு வருதுங்க. இதுக்கு எல்சிஎம் வந்து 432. அப்போ 432ங்கிறது செகண்ட்ஸ், 432ங்கிறது செகண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மினிட்ஸாக மாற்றுவோம். இதை மினிட்ஸாக மாற்றினா என்ன வரும்? இதை திரும்ப நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 60ஆல் டிவைட் பண்ணும்போது 7 minutes 12 செகண்ட்ஸ்ன்னு வருங்க. ஓகேங்களா? அதாவது 7 நிமிஷம் 12 செகண்ட் வரும். இது நம்ம இப்படி எழுதலாம். 432 செகண்டை நம்ம இது மாதிரி மாற்றி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏற்கனவே எப்போ மாறி இருக்குது? 8 hours 20 minutesல மாறி இருக்குது. இப்போ அடுத்து எப்போ மாறும்? இந்த 7 minutes 12 seconds 7 12 இதை இதோட ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் வந்து 8 hours 37 minutes 12 seconds. சாரி, 20 + 7 27ங்க. இந்த டைமில் தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 8 hours 27 minutes 12 seconds இந்த டைமில் தான் மூணுத்தோட டிராஃபிக் லைட்டும் மாறக்கூடிய டைமு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதோட ஆப்ஷன் வந்து ஆன்சர் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 men start together to travel the same way around circular track of 11 km in circumference. Their speeds are 4, 5, 1/2 and 8 km/h respectively. When they will meet at starting point. அதாவது 3 பேரும் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 11 கிலோமீட்டர் சுற்றி வராங்க. ஓகேங்களா? அப்போ சுற்றி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பீடில் நடக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 4 km/h நடக்கிறாரு, ஒருத்தர் 5.5 km/h நடக்கிறது, ஒருத்தர் 8 km/h நடக்காது. அப்போ 3 பேரும் கடைசியாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு எப்போ வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய சம்முங்க இது. ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த சம்மை பாருங்கள், கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனை கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எடுத்து எழுதினீங்கன்னா அது ஃப்ராக்ஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டோட்டலாக எத்தனை கிலோமீட்டரு? 11 கிலோமீட்டர். 11 அவங்க போகிற ஸ்பீடு வந்து பை 4 கிலோமீட்டர். 11/4 டோட்டல் கிலோமீட்டர் வந்து 5 1/2 பை 11/5 1/2ன்னு வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 11/8. இப்போ இது மூணுத்தோட நம்ம எல்சிஎம் நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து 11/4, 5 1/2 நீங்கள் எப்படி எழுதலாம்னா இதையும் 11/2ன்னு எழுதலாம். இது நம்ம மேலே கொண்டு போகணும். இது ஆக்சுவலாக இதெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸில் பார்க்கலாம், நம்ம டீப்பாக பார்க்கலாங்க அடுத்த சாப்டர் வரும்போது. பாருங்கள், 11/4, இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த 11 இந்த 11 கேன்சல் ஆகிடும். ஸோ அது வந்து 2/1ன்னு ஆகிடும் பை 11/8. ஓகேங்களா? இப்போ இது மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ராக்ஷனுக்கு நம்ம ஏற்கனவே எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. நான் பார்க்கும்போது எல்சிஎம் என்ன எனக்கு ஆன்சர் வந்திருக்குதுன்னா இதுக்கு எல்சிஎம் வந்து 22/1ன்னு வருதுங்க. அதாவது ஆன்சர் வந்து 22 ஹவர்ஸ்னு வருது. 22 ஹவர்ஸ். ஓகேங்களா? அப்போ 22 ஹவர்ஸ் கழிச்சு தான் 3 பேரும் திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வராங்க. ஸோ ஆன்சர் வந்து 22 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், த்ரீ டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் contain different quantities of mixture of milk and water.
whose measurements are 403 kg, 434 kg and 465 kg. What biggest measure must be there to measure all the different quantities exactly? அதாவது 3 கண்டெய்னரோட குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. 403, 434 அண்ட் 465 கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இருக்கிறதுலே எது பிக்கெஸ்ட் மெஷராக இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இது சிம்பிள் இது தாங்க. பிக்கெஸ்ட் மெஷர் அப்படின்னு நாங்கள் போயிட்டாலே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், உங்களுக்கு HCF தாங்க. கொடுத்துருக்கிறது வந்து எல்லாம் ஒரே யூனிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கேஜி தான், கிலோகிராமில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். 403, 434, 465 இது மூணுத்துக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது HCF கண்டுபிடிச்சிட்டா இதோட ஆன்சர் என்ன வரும்? நீங்கள் டிவிஷன் மெத்தட்லையும் பார்க்கலாம், ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து நான் பார்த்தது வரைக்கும் HCF வந்து அதுக்கு 31 வரணுங்க. ஓகேங்களா? 31 kg அப்படின்னு வரணும் ஆன்சர். அடுத்தது 20th சம் பாருங்கள். 3 pieces of timber 42 meter, 49 meter and 63 meter long have to be divided into planks of same length. What is the greatest possible length of each plank? இங்கே 3 piece of timber என்னது? மரம். ஓகேங்களா? கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 42 மீட்டர், இன்னொன்று 49 மீட்டர், இன்னொன்று வந்து 63 மீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. இது மூணுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணால், புரியுதுங்களா, இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் என்னவா வரும், ஈக்குவலாக கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுவும் அதே தாங்க. கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த்னா HCF தான் நம்ம கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் என்னென்னது? 42, 49, 63. ஓகேங்களா? இது மூணுத்துக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிக்கலாம். HCF என்ன நீங்கள் டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லையும் கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்னா ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்ப்போமே. 42க்கு வந்து என்ன வரும்? 7, 6 இது வந்து 2, 3. ஓகேங்களா? 49க்கு 7 7 சார் 7 1 சார். அடுத்தது 63க்கு 7 9 சார் 3 3 சார். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன வருது உங்களுக்கு? ஒரு 7 தாங்க காமனாக வருது. 7 7 7 பேலன்ஸ் எதுவும் காமனாக வரல. ஸோ ஆன்சர் வந்து 7. அப்போ HCF வந்து இதுக்கு வந்து 7 வரும். ஸோ 7 மீட்டர் தான் இருக்கிறதுலே நீங்கள் வந்து ஈக்குவல் லென்த்தாக டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஸோ LCM HCF பேஸ் பண்ணி உங்களுக்கு 20 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் இடையில உங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறோம். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 20 சம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் பார்த்துருக்குறோம். இதில் தேர்ட் பார்ட்டில் சம்ஸ் பார்த்துட்டோம் HCF LCM பேஸ் பண்ணி. இப்போ இந்த 3 பார்ட்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு HCF LCMல ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே காம்படிஷனல் எக்ஸாமில் வரக்கூடிய HCF LCM சம்மந்தப்பட்ட எல்லா சம்ஸையும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் டார்கெட் பண்ணலாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.